ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். டிடிடியோட புதிய போர்ட் அமைஞ்சதுக்கு அப்புறமா முதல் மீட்டிங் இன்னைக்கு நடந்தது. இந்த முதல் மீட்டிங்ல நிறைய டெசிஷன்ஸ் எடுத்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய தரிசன டிக்கெட்கெல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இனிமேல் இந்த தர்ஷன்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன தர்ஷனெல்லாம் அலௌட் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் டிசம்பர் மாதத்துலேயும் நிறைய பேர் டிக்கெட் புக்கிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏபிஎஸ்ஆர்டிசி எல்லாமே. ஸோ டூரிசம் டிக்கெட்ஸ் பற்றியும் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. வரப்போகிற நாட்கள்லையும் இன்னும் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ என்ன இருந்தாலும் பக்தர்களுக்கு நல்ல விஷயம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஸோ வாங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணிக்கோங்க. நேற்று நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருந்த வீடியோலேயே நம்ம சொல்லியிருப்போம் புதிய போர்ட் மீட்டிங்கில் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே தெலுங்கு நியூஸில் வந்திருக்கக்கூடிய அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனை தான் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நடந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திங்கட்கிழமை காலையில் திருமலையில் இருக்கக்கூடிய அன்னமயா பவனில் டிடிடியோட தலைவர் மற்றும் மற்ற மெம்பர்ஸோடு சேர்த்த முக்கிய முதல் மீட்டிங் இன்னைக்கு நடந்துச்சு. இதில் இருக்க ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பக்தர்கள் வரிசையில் காத்திருக்காம 2லேருந்து 3 மணி நேரத்துக்குள்ள தரிசனம் செய்யும் வகையில் நிபுணர் குழுவை அமைக்க முடிவு செஞ்சிருக்கு. இந்த குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் பக்தர்களுக்கு விரைவில் தரிசனம் வழங்க முடிவும் செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாருக்குன்னா நேரடி சர்வ தரிசனம் போகக்கூடிய பக்தர்களுக்கு. ஏன்னா அவங்களோட வெயிட்டிங் டைம் அப்படின்றது ஆவரேஜாக ஒரு நார்மல் டேஸில் 8லேருந்து 10 மணி நேரமும் வீக்கெண்ட்ஸ்லாம் கிட்டத்தட்ட 15லேருந்து 24 மணி நேரம்லாம் காத்திருக்கக்கூடிய நிலை இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி 2லேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே அப்டேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஒரே நாளில் தர்ஷன் பிளான் பண்ணுறவங்க கூட நேரடி சர்வ தரிசனம் இந்த மாதிரி போயிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி கூட பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு அந்த குழு அமைக்கப்பட்டு அதோட அறிக்கையை வாங்கினதுக்கப்புறம் இதை பற்றி நமக்கு முடிவுகள் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் டிடிடியில் பணிபுரியக்கூடிய மத சார்பற்ற ஊழியர்களை வெளியேற்ற என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து அரசு அறிக்கை அளிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்துக்கள் இல்லாதவங்க டிடிடியில் வேலை செய்யக்கூடாது. அப்படி வேலை செய்கிறவங்களுக்கு ஒன்று விஆர்எஸ் கொடுக்கறதா இருக்குது, இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் கூட அவங்கள அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருமலையில் குப்பை கிடங்குல இருக்கக்கூடிய குப்பைகளை 3 அல்லது 4 மாதங்களுக்குள்ள அகற்றதுக்கு முடிவு செஞ்சிருக்கிறதாகவும், திருப்பதியில் உள்ள ஸ்ரீனிவாச சேதுவின் பெயரை கருட வாரதி அப்படின்னு சொல்லி மாற்றுறதுக்கும் முடிவு செய்யறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அலிப்பிரியில் டூரிசம் கார்ப்பரேஷன் மூலம் தேவலோக்கிற்கு ஒதுக்கப்பட்ட 20 ஏக்கர் நிலத்தை திரும்ப பெற்று டிடிடிக்கு வழங்க அரசிடம் கோரவும் முடிவு செய்யப்பட்டிருக்கதாகவும், திருமலையில் அரசியல் பேசுபவர்கள் மற்றும் பிரச்சாரம் செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டிருக்கு. திருப்பதியில் உள்ள உள்ளூர் மக்களுக்கு ஒவ்வொரு மாதமும் முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஸ்ரீவாரி தரிசனம் வழங்குறதுக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது திருப்பதி திருமலையில் இருக்கக்கூடிய லோக்கல்ஸ்க்கான ஒரு பெனிஃபிட். இப்பயும் ஆஃப்லைனில் லக்கி டிப் மூலமாக ஆன்லைனில் லக்கி டிப் மூலமாக அங்க பிரதர்ஷன சேவா டிக்கெட் லோக்கல்ஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஆன்லைனில் தனியாக டிக்கெட் ரிலீஸ் ஆனாலுமே ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒவ்வொரு மாதத்தோட முதல் செவ்வாய்க்கிழமையிலையும் ஸ்ரீவாரி தர்ஷன் வழங்குறதுக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கு. ஸ்ரீவாணி அறக்கட்டளையோட பெயரை மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து அடுத்த கூட்டத்தில் அதை பற்றி அறிக்கை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்டோட டொனேஷன் டிக்கெட்ஸ் எந்த கேன்சல் அப்படின்ற எந்த அப்டேட்டுமே இல்லை. அதில் அதோட நேமை சேஞ்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மேபி அந்த ட்ரஸ்ட்டை வேற ஒரு ட்ரஸ்ட்டோட ஜாயின் பண்ணிவிட்டு இதே ப்ரொசீஜர் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் யாரெல்லாம் புக் பண்ணியிருக்கீங்களோ தாராளமாக தரிசனத்துக்கு போகலாம். நெக்ஸ்ட் தனியார் வங்கிகளில் டெபாசிட்டுகளை திரும்ப பெறுவது மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் டெபாசிட் செய்வது என்ற முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இந்த தலைப்பு அடுத்த கூட்டத்தில் விவாதிப்போம்னு சொல்லியிருக்காங்க. நித்யா அன்னப்பிரசாத பாவன்ட்ல அதன் மெனுவில் மற்றொரு மூலப்பொருளை சேர்க்க முடிவு செஞ்சிருக்கிறதாகவும், பிரம்மோற்சவங்களை சிறப்பாக சேவையாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட பிரம்மோற்சவ விருதை 10% உயர்த்தத்துக்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கு. இதனால் பிரம்மோற்சவ விருது நிரந்தர ஊழியர்களுக்கு 15,400 ரூபாய் மற்றும் ஒப்பந்தம் மற்றும் அவுட்சோர்சிங் ஊழியர்களுக்கு 7,535 ரூபா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
கடைசி வந்து ஸ்ரீவாரி கோவிலில் ஏற்படும் கசிவுகளை தடுக்கவும் அன்னப்பிரசாத கேந்திராவை நவீனப்படுத்தவும் டிவிஎஸ் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம். இந்த பணிகளை டிவிஎஸ் நிறுவனம் இலவசமாக செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து டூரிசம் டிக்கெட்ஸ் எல்லாம் கேன்சல் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் பற்றியும் டூரிசம் பற்றியும் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேஷனில் உங்களுக்கு அப்டேட் ஆகலை. இதில் என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கிறதுனால இர்ரெகுலாரிட்டிஸ் இதனால ஸ்ரீவாரி ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் 300 ரூபா டிக்கெட்ஸ் வந்து அலோகேட்டட் பை டிடிடி டு டூரிசம் கார்பரேட்ஸ், அதாவது ஏபிஎஸ்ஆர்டிசி, டிஎஸ்ஆர்டிசி, தமிழ்நாடு டூரிசம், இந்த மாதிரி வேரியஸ் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் நாங்கள் கம்ப்ளீட்டாக வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டூரிசம் டிக்கெட் இந்த ஏபிஎஸ்ஆர்டிசி மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய டூரிசம் டிக்கெட் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்இடி டிக்கெட்டுகள் வழங்குவதில் முறைகேடுகள் குறித்த புகார்கள் முழுமையாக ஆய்வு செய்ததுக்கு அப்புறமா பல்வேறு மாநிலங்களோட சுற்றுலா நிறுவனங்களின் தர்ஷன் ஒதுக்கீட்டை ரத்து செய்ய வாரியம் ஒப்புதல் அளிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நிறைய முறைகேடுகள் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறனால டூரிசம் டிக்கெட்ஸ், ஸோ அது எந்த ஸ்டேட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா டூரிசமில் நம்மளால் திருப்பதி தரிசனத்துக்கு போக முடியாது. மேபி இதில் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்களா என்னன்னு தெரியல. இப்போதைக்கு அதை ரத்து செய்கிறதுக்கு வாரியம் ஒப்புதல் அளிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஏபிஎஸ்ஆர்டிசியில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க டிசம்பர் மாதத்துக்கு எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இந்த மாதம் கடைசிக்குள்ளே வரலாம். ரீசெண்டாக வீடியோஸில் கூட நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். இன்னும் வந்து டிடிடி கிட்ட இருந்து அப்ரூவல் கிடைக்கல, கிடைச்சதுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டிக்கெட்டுமே கேன்சல். அதனால தான் டிசம்பர் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணலை. டூரிசம் டிக்கெட்ஸும் நவம்பர் மாதம் வரைக்கும் தான் ஓப்பன் ஆயிருந்துச்சு, டிசம்பர் மாதத்தில் ஓப்பன் ஆகலை. அதனால நமக்கு வந்து இப்போது ஆன்லைனில் ஓப்பன் ஆகிற 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் அப்படின்றது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. டூரிசம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, ஏபிஎஸ்ஆர்டிசி வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய ஹோமம் டிக்கெட் ஆன்லைனில் இருக்கிறது மேபி அதுவும் கேன்சல் பண்ணுறதா தான் பேசிகிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக இன்னும் அப்டேட் கிடைக்கல. மேபி அதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஸ்ரீவாரி லட்டு தயாரிப்பை மேம்படுத்துறதுக்கு நெய்யின் தரத்தை வந்து உயர்த்துறதுக்கும் முடிவெடுக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. பக்தர்களுக்காக திருமலையில் உள்ள அன்னப்பிரசாத வளாகத்தில் தினசரி மெனுவில் மேலும் ஒரு சுவையான செயல்முறையை அறிமுகப்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீவாரி கோவிலில் உள்ள பழமையான பொட்டுக்கோயில் சமையலறையில் ஏற்பட்ட கசிவை சரி செய்து வெங்கமாம்பா அன்னப்பிரசாத வளாகத்தை நவீனமாக்கும் பணியை டிவிஎஸ் நிறுவனம் வந்து மேற்கொள்ளும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளாக இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த அப்டேட் எல்லாம் அடுத்தடுத்த மீட்டிங்கில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு இது மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு ஏமாற்றமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து டூரிசத்தில் தர்ஷன் போகிறதுக்கு பிளான் பண்ணுவோம். இன்னும் ஒரு சிலர் ஏபிஎஸ்ஆர்டிசியை நம்பி அதில் நம்ம ட்ராவல் பண்ணலைன்னா கூட தர்ஷன் பார்க்குறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, இந்த மாதிரி பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து ரெகுலராக நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது, ஸோ அதனால நாங்கள் வந்து கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் டிசம்பருக்கு மேலே இருக்காது. ஸோ அடுத்தடுத்த அஃபிஷியல் அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஏபி டூரிசம், அதே மாதிரி தமிழ்நாடு டூரிசம், ஆந்திரா டூரிசம், கர்நாடகா, இந்த மாதிரி எல்லா டூரிசமும் கேன்சல். அது கூடவே ஏபிஎஸ்ஆர்டிசி தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய பஸ் டிக்கெட் கூட கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அதுவுமே கேன்சல் தாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்றைக்கி வந்த ப்ரெஸ் ரிலீஸில் அவங்க கொடுத்துருக்க போர்ட் மெம்பர்ஸ் எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான டெசிஷன்ஸ். அது கூடவே இன்னும் அடுத்தடுத்த மீட்டிங்ஸில் நிறைய விஷயத்தை பற்றி விவாதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நடந்த போர்ட் மீட்டிங்க்கு அப்புறமா டிடிடி வந்து கேலண்டர்ஸ் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. டிடிடியோட சேர்மன் அதோட ஃபோட்டோஸுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கான தர்ஷன் அப்டேட் பார்க்கலாம். இந்த டெசிஷன்ஸில் உங்களோட ஃபீலிங்ஸ் என்னது? ஸோ இந்த விஷயம் வந்து இப்படி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேபி இந்த விஷயங்கள் பற்றி அடுத்து வரக்கூடிய டெய்லி வைவோலையோ இல்லை எதுலனாலும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி நமக்கு திவ்ய தரிசன அப்டேட்டோ ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் அப்டேட் பற்றியோ எதுவுமே வரல. மேபி டூரிசம்லாம் கேன்சல் பண்ணாங்கன்னா அந்த டிக்கெட்ஸ் கவுண்டிங் இருக்கும். அதை ஆஃப்லைன் கவுண்டரில் கொடுப்பாங்களா இல்லை ஆன்லைன் டிக்கெட்டோட ஆட் பண்ணுவாங்களான்ற எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டும் இது வரைக்கும் வரல. வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஃபெப்ரவரி மாதத்துக்கான லக்கி டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் யாரெல்லாம் இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. நமக்கு 20ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதல பாத, பத்மாராதனா, சுப்ரபாத சேவா. ஸோ நமக்கு வந்து சுப்ரபாத சேவாவோட கவுண்டிங் தான் அதிகமாக இருக்கும். 4ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகியிருக்காது. அன்னைக்கு வந்து நமக்கு ரத சப்தமி. ஸோ ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் டிக்கெட் வேணால் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இன்னும் வந்து
வர்ச்சுவல் சேவாவுக்கான புக்கிங் அப்டேட் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், இன்னும் அப்டேட் ஆகலை. ஆனால் அங்க பிரதர்ஷன டிக்கெட்டோட புக்கிங் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் இருக்குது நமக்கு 21ஆம் தேதி வரைக்கும். இது கேன்சல் பண்ணியிருக்காங்களா என்னன்றது தெரியல. ஸோ புக்கிங் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்டேட் வந்து வரும், இன்னும் கொடுக்கல. ஒன்ஸ் வந்து டிக்கெட் புக்கிங் பற்றி அஃபிஷியலாக அப்டேட் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவேன். லக்கி டிப் கண்டிப்பாக எல்லோரும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது திருமலையில் நேற்று தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 71,441 பேர். நேரடி சர்வதர்ஷனத்தில் 3 கம்பார்ட்மெண்ட்டில் தான் வெயிட் பண்ணுறாங்க. கூட்டம் ரொம்ப குறைஞ்சதாக இருக்குது, நார்மலாக இருக்குது, தாராளமாக தர்ஷன் போகலாம். 8 மணி நேரம் தான் நேரடி சர்வதர்ஷனமே ஆகுது. அது இல்லாமல் உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கனில் போகிறதுக்கு 3லேருந்து ஒரு 5 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். இதுதான் இன்னைக்கான தரிசனத்துக்கான அப்டேட். இன்றைக்கி எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவுகள் பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும், நீங்கள் தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு லேட்டஸ்டான அப்டேட் கூட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.